இப்போது எனக்குள்ள வருத்தம் ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா வைரமுத்தா? அவன் என் கையைத்தானே வெட்டினான். கழுத்தை வெட்டி இருந்தால் உனக்காக, நமது பட்டமங்கலத்திற்காக உயிரை கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்குமே. அந்த வாய்ப்பில்லாமல் போய்விட்டதே. சிறிது நேரம் பேசாமல் இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் கூட இப்படி பேச வேண்டுமா? வைத்தியரே, பார்த்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இவர் இவ்வளவு நேரம் பேசலாமா? பேசக்கூடாது அம்மா, கண்டிப்பாக பேசக்கூடாது. ஆனால் இவர் அம்பலத்திடம் அல்லவா உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் இப்படி அதிகமாக பேசிக்கொண்டு கைகால்களை ஆட்டினால் போட்டிருக்கும் பச்சிலை கட்டு தளர்ந்து விடும். பிறகு ரணம் மாறுவதற்கு பல மாதங்கள் ஆகிவிடும். வேண்டாம் வைத்தியரே, வேண்டாம். என் மாமாவிற்கு எந்த துயரமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் இவருக்கு பரிபூரண ஓய்வு தேவை. அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்னவென்று சொல்லுங்கள். சில வீரர்களை என்னோடு அனுப்பி இவரை பட்டமங்கலம் அரண்மனையில் சேர்க்க ஏற்பாடு செய்யுங்கள். சிறு பாதிப்பு கூட இல்லாமல் நான் இவரை எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்கிறேன். கையை அசைக்காதபடி, எதுவும் பேசாதபடி பார்த்துக் கொள்கிறேன். ஆமாம் வைரமுத்தா, இவர் இந்த நிலையில் இருந்தாலும் இங்கு இருக்கும் வரை சும்மா இருக்க மாட்டார். ஏதேனும் பேசிக்கொண்டே இருப்பார். ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்வார். எப்படியாவது அதை தடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி இவர் பட்டமங்கலத்திற்கு வருவதுதான். நான் இவரை பார்த்துக் கொள்கிறேன். மாமா, அக்காவும் வைத்தியரும் சொல்வதுதான் சரி. இப்போது நீங்கள் போதுமான அளவிற்கு ஓய்வெடுத்துக் கொண்டால்தான் சீக்கிரம் காயமாறி பழைய நிலைக்கு வர முடியும். உடனே உங்களை பட்டமங்கலத்திற்கு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். வேண்டாம் வைரமுத்தா, வேண்டாம். இங்கிருந்து என்னை அனுப்பிவிடாதே. உன்னை விட்டு என்னை பிரித்து விடாதே. நான் உன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்க முடியாவிட்டாலும் வாளோடு வாள் மோதி வாளுக்கு வேலையை வெட்டி சாய்ப்பதை இங்கிருந்தே பார்க்க வேண்டும். நீ சொன்னபடி ஆதப்பனின் 2 கைகளும் வெட்டப்பட்டு அவன் மண்ணில் விழுந்து புரண்டு கதறுவதை என் செவிகளில் கேட்க வேண்டும். வைத்தியரே, என்ன நினைத்துக் கொண்டு என்னை பார்த்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? பாகநேரி அழிந்தது, பட்டமங்கலம் ஜெயித்தது என்பதை நேரில் பார்க்காமல் இந்த உறங்கா புலி உறங்குவானா? இவள் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை இங்கிருந்து விரட்ட பார்க்கிறீர்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் விருப்பத்திற்கு மாறாக பேசுவதற்கு நான் யார்? எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அம்பலம் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய போகிறேன். வைத்தியரே, மாமாவிற்கு போக விருப்பமில்லை என்றால் அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்களும் இங்கே ஒரு கூடாரத்தில் தங்கிக் கொண்டு அவ்வப்போது வந்து இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே செய்கிறேன். சரி, நீங்கள் செல்லுங்கள். வருகிறேன். வைரமுத்தா, இன்று வரை நடந்ததையெல்லாம் மறந்துவிட. இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் இழப்புகளோடு போகட்டும். இப்பொழுதாவது போரை நிறுத்திவிடு வைரமுத்தா. என்னக்கா சொல்கிறீர்கள்? நமது பட்டமங்கலம் பிள்ளையாரை கடத்தி கொண்டு போனவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டாமா? அதற்குத்தான் பாகநேரி தேரையே கொளுத்து விட்டீர்களே, பிறகு என்ன? தொடங்கி வைத்தவர்கள் அவர்கள்தானே. அதற்கான விளைவை அவர்கள் அனுபவித்துதானே ஆக வேண்டும். யார் தொடங்கினார்கள்? நடு இரவில் அவர்கள் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த தங்கையை துரத்தி நீதான் தொடங்கி வைத்தாள். அவள் தாலியை பறித்து அவமதித்து உன் மாமாதானே தொடங்கி வைத்தாள். நிறுத்து வீரம்மா. என் வலது கையை துண்டித்து போட்டு எல்லாவற்றுக்கும் இனி இடது கைதான் என்ற நிலையை ஏற்படுத்தியவர்களுக்காக நீ பரிந்து பேசுகிறாயா? கல்யாணியை வீட்டிலிருந்து துரத்தியதோ, அவள் கழுத்தில் இருந்த தாலி கழற்றப்பட்டதோ இரு குடும்பங்களுக்குள் நடந்த தனிப்பட்ட பிரச்சனை. அதற்காக அந்த வாளுக்கு வேலி எப்படி நம்மூர் பிள்ளையாரை கொண்டு போகலாம்? அதற்கு பதிலாக அவர்கள் தேரை எரித்தது போதாது, அந்த ஊரையே எரிக்க வேண்டும். மாமா, அமைதியாக இருங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். வைரமுத்தா, நீ இங்கிருக்கும் வரை இவர் இப்படித்தான் பேசுவார். இப்படியெல்லாம் பேசி இன்னும் இவர் என்ன சாதிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. இவர் திறந்து போவதே இல்லை. இங்கிருந்து கொண்டு போய்விட்டால் நல்லது என்று பார்த்தால் அதற்கும் இடம் தர மறுக்கிறார். அக்கா, எப்படியோ இவர் விருப்பப்படி இவர் இங்கே இருந்து விட்டு போகட்டும். நான் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறேன். நீங்கள் இவர் அருகில் இருந்து பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மாமா, நாளை யுத்தத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறேன். பார்த்துக் கொள்ளுங்கள். நீ மட்டும் ஏன் இன்னும் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? நீயும் போக வேண்டியதுதான். என்ன செய்வது? நீங்கள் பெருமையாக சொன்னீர்களே,
உங்கள் கையால் தாலி கட்டிக் கொண்டவள் என்று அந்த பாவத்தின் பலனை தாலியோடு சேர்த்து நான் தானே சுமக்க வேண்டும்? ஏதேதோ நாடகமாடி என் மூத்த தம்பி வல்லத்தரையன் மடிய காரணமாயிருந்தீர்கள். இப்பொழுது இளையவன் வைரமுத்தனையும் விட்டு வைக்க கூடாது என்று களத்தில் இறங்கும்படி செய்து விட்டீர்கள். அடி பாவி, ஏன் இப்படி அநியாயமாக என் மீது பழி போடுகிறாய்? நான் என்ன செய்தேன்? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது சுரண்டைக்காட்டில் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த எனக்கும் ஆதப்பனுக்கும் தானே தெரியும். நான் மட்டும் அன்றி நீங்கள் யார், யாருக்காக மணல் கொண்டு போகிறீர்கள் என்பதையெல்லாம் அப்பொழுதே வல்லத்தரையனிடம் சொல்லி இருந்தால் அவனும் மடிந்திருக்க மாட்டான். இன்று இத்தகைய விபரீதங்களும் நடந்திருக்காது. ஓ, அதனால்தான் அதையெல்லாம் இப்போது வைரமுத்தனிடம் சொல்லலாம் என்று வந்திருக்கிறாயா? ஏதோ என் மீது கொண்ட அக்கறையால் வந்திருக்கிறாய் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தேன். உங்கள் பேச்சால் தூண்டப்பட்டு வைரமுத்தன் எதுவும் விபரீதமாக செய்துவிடக் கூடாது என்ற அக்கறையில் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இப்போதே இங்கிருந்து போய்விடு. இந்த நாட்டிற்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்றால் நான் இங்கு இருந்துதான் தீர வேண்டும். அப்படியானால் என்னை காட்டிக் கொடுப்பதென்றே தீர்மானித்து விட்டாயா? அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ செய்திருப்பேனே. இதுவரை மறைத்தவள் இனியும் மறைக்கத்தானே வேண்டும். வெள்ளத்தை தடுக்கும் அணை போல் தங்களை காத்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விதி. அணை உடைந்து போகாமல் பாதுகாப்பது உங்கள் கைகளில் இல்லை, உங்கள் ஒரு கையில் தான் இருக்கிறது. என்ன இது? என்ன? நான் உங்கள் களைப்பு நீங்கி நன்றாக உறங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் கால்களை பிடித்து விட்டேன். ஆனால் அதுவே உங்கள் உறக்கத்தை கலைத்து விட்டதே. அதனால் என் உறக்கம் கெடவில்லை சுந்தரி. ஒவ்வொரு கணமும் நான் என் மனதில் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதால் உன் ஸ்பரிசம் பட்டவுடனே நீ வந்துவிட்டாய் என்று தெரிந்துதான் எழுந்து விட்டேன். பாகனேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் நடுவில் ஒரு போர் மூளும் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? என்னதான் நீங்கள் உங்கள் மனதை அடமானம் வைத்துவிட்டு சண்டையிட்டாலும் எப்படி ஒரு எதிரியாக நினைத்து வைரமுத்தனிடம் உங்களால் போர் புரிய முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் தங்கையின் கணவர் அல்லவா? அந்த நினைவு குறுக்கிடும் போது எப்படி நீங்கள் முழு வேகத்தோடு வாழ் வீச முடியும்? களத்திற்கு சென்று விட்டால் எதிரியாயிருப்பவன் யார் என்று பார்க்க முடியாத சுந்தரி. சமருக்கு தோள் தட்டிவிட்ட எதிரியிடம் சமாதானம் பேசுவது, மன்னிப்பு கேட்பது, மண்டியிட்டு கெஞ்சுவது, இந்த வாக்கியங்கள் வாளுக்கு வேலியின் வரலாற்றில் எழுதப்படக்கூடாது. வாளேந்தியவன் வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா, இந்த கேள்விகளுக்கு மட்டும் விடை காணும் இடமாகத்தான் போர்க்களத்தை பார்க்க வேண்டும். எதிரில் நிற்பவன் மாமனா மைத்துணனா என்ற உறவு முறை கூட பார்க்கக்கூடாது. என் எதிரில் நிற்பவன் வெற்றியை என்னிடமிருந்து பறிக்க முடியாது. அப்படி பறிப்பதாயிருந்தால் வீரமரணம் என்ற புகழை, விலை மதிக்க முடியாத கீர்த்தியை என்னிடம் கொடுத்துவிட்டுத்தான் பறிக்க முடியும். வேண்டாம், வேண்டாம். அப்படி ஒரு நிலை ஒருபோதும் உங்களுக்கு ஏற்படாது. அதே நேரம் உங்கள் தங்கையின் கணவருக்கும் அந்த நிலை வந்துவிடக்கூடாது. ஆமாம், நமது பக்கம் படைபலம் குறைவு என்கிறார்களே, அது உண்மைதானா? படைபலத்தை நம்பி போர் புரிபவன் அல்ல இந்த வாளுக்கு வேலி. என் வாளை நம்பித்தான் போர்க்களம் புகுந்திருக்கிறேன். எண்ணற்ற உயிர்களை குடிக்கும் இந்த போர் எதற்காக நடைபெறுகிறது என்று நீ சிந்தித்துப்பார். கல்யாணிக்காக. வசந்தத்தை நுகர வேண்டிய வயதில் வறண்ட பாலையின் சுடுமணலில் சுருண்டுவிட்ட புழுபோல் ஆகிவிட்டாள் கல்யாணி. வாழாவெட்டியாக பாகனேரிக்கு வந்திருக்கிறாள். அணைந்து போகும் விளக்காக விதியை நொந்து கொண்டு எங்கோ ஒரு மூலையில் படுத்திருக்கும் போது அவளது அண்ணனான நான் அதற்கு காரணமானவர்களை
நிம்மதியாக வாழ விடலாமா? அதிலும் அந்த படையோடு வந்து பாகனேரியின் எல்லையிலேயே கால் வைத்தவர்களை நான் விட்டுவிடலாமா? அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இந்த யுத்தம் நிச்சயம் தொடர்ந்து நடக்கத்தான் வேண்டும். கல்யாணிக்கு இழைக்கப்பட்ட தீங்கிற்கு அதற்கு காரணமானவர்கள் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். அதே நேரம் அவள் மங்கள வாழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறேன். சுந்தரி, அதை பற்றி திரும்ப திரும்ப பேசி போரில் நான் காட்ட வேண்டிய வீரத்திற்கு தடை போட்டு விடாதே. வேண்டாம். இனி நான் அதை பற்றி பேசவில்லை. போரை பற்றிய சிந்தனையை மறந்து அமைதியாக வேறு விஷயங்களை பேசலாம். சுந்தரி, என் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைகளுக்கு காரணமாயிருந்தவள் நீதான். எனக்காக வேறு ஒரு பெண் நினைத்துக்கூட பார்க்க முடியாத தியாகங்களை செய்தவளும் நீதான். நான் இந்த பாகனேரிக்கு அம்பலக்காரனாயிருந்து செய்ய வேண்டிய எல்லா நற்பணிகளையும் செய்திருக்கிறேன். கல்யாணிக்கு அண்ணனாயிருந்து அவள் விருப்பப்படி அவள் திருமணத்தையும் நடத்தியிருக்கிறேன். ஆனால் உனது காதலனாக, உன்னை காந்தர்வமணம் புரிந்த கணவனாக உனது எந்த எதிர்பார்ப்பையும் நான் நிறைவேற்றவில்லை. அதனால் இன்று இன்று என்னையே உனக்கு தந்துவிட தீர்மானித்து விட்டேன். என்னவாயிற்று சுந்தரி? அன்று நீங்கள் எனக்கு ஒரு தடை போட்டது போல நான் இப்பொழுது உங்களுக்கு தடை போடுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள். எந்த கல்யாணியின் திருமணம் நடக்க வேண்டும் என்று அப்படி சொன்னீர்களோ அந்த கல்யாணி இன்று தாலி கட்டியவன் உயிரோடு இருந்தும் அந்த தாலியை இழந்து இங்கே வந்து மனம் நொந்து வேதனை தீயில் வெந்து கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்தில் இது நமக்கு தேவைதானா? என்னை மன்னித்துவிடு சுந்தரி. நாளைக்கு நான் போர்க்களத்திலிருந்து திரும்பி வருவேனா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் உனக்கு இந்த குறை இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நமது நெருக்கத்தால் உங்கள் உடலும் மனமும் பலவீனமடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன். ஆனால் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாளை காலை பாகனேரி அம்பலக்காரராக படையெடுத்து செல்லும் நீங்கள் வெற்றி வீரராக, சுந்தரியின் கணவராக திரும்பி வருவீர்கள். வெற்றி திலகம் விட்டு உங்கள் கரத்தை பற்றி நம் அறைக்கு நான் உங்களை அழைத்து செல்லப் போகிறேன். அப்போதுதான் நமது முதலிரவு முழுமையான இரவாக அமையும். உறங்குங்கள். புலி, ரங்கா புலி, உன்னிடம் ஜம்புலிங்கம், உனக்கு இங்கீதமே தெரியாதா? நான் மிகுந்த எச்சரிக்கையோடு ஒவ்வொரு காயையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறேன். நீ அதை களைத்து விடுவாய் போல இருக்கிறதே. இங்கு உனக்கு நம்பிக்கையானவர்கள் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். என்னை சிறிதும் நம்பாத வீரம்மாள் இங்கே இருக்கிறாள். கை வெட்டுப்பட்டிருப்பதால் எனக்கு துணையாயிருக்கிறேன் என்று வந்து இங்கேயே தங்கிவிட்டாள் அவள். என்ன செய்தும் அவளை விரட்டவே முடியவில்லை. நீயும் எவ்வளவோ கனவுகளோடு இந்த யுத்தத்தை தூண்டி நடத்தி கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்படி கடைசியில் கையிழந்து நிற்கிறாய். இதை சொல்லி காட்டத்தான் இப்போது இங்கு வந்தாயா? இல்லை இல்லை, இதோ
அக்னியுத்துறை கொடுத்தனுப்பிய 3000 வராகன் பவுன் இதில் இருக்கிறது.